ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Gboard எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். Gboardல போனீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்காட்ட இருக்கும். செட்டிங் டச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே லாங்குவேஜுன்னு இருக்கும். அதை டச் பண்ணி போனீங்கன்னா கீழே ஆட் கீபோர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டில் காமிக்கும் எந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. அது உங்களுக்கு வேணும்னா அதை டச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிரும் உங்கள் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த மாதிரி உலக சிம்பிளான்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து மாறும். இந்த ஸ்பேஸ் பார்லேயே உங்களுக்கு காமிக்கும் என்ன லாங்குவேஜ்ன்ட்டு. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தீம் எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக தீம்ஸ்ன்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா தீம் வரும். வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு மாதிரி இது வேணும்னா தான் இந்த மாதிரி நிறையா இது காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா அதுவே டவுன்லோட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா கீபோர்டர்ஸ்ன்னு இருக்கும். அதை வேணால் ஆன் பண்ணிக்கோங்க. வேணாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இருக்கிறது காமிக்காது. இப்படி ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். டன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தீமை வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி Gboard வேணுமோ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸுன்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்பர் ரோன்னு இருக்கும். நம்பர் ரோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சவுண்டு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனு அதெல்லாம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாப்அப் ஆன் கீஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பாப்அப் ஆகி காமிக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிங்க வந்து தான் டெக்ஸ்ட் கரெக்ஷனு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கரெக்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரிலாம் காமிக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எதாவது வேணும்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைட் டைப்பிங் இருக்கும் பாருங்க. அதாவது நம்ம கெஸ்டர்ஸ் மாதிரி நம்ம எங்கே வேணாலும் ஸ்வைப் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணாமே இது பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா அமுத்தி டைப் பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்வைப் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஃபேன்சியாகவும் இருக்கும் பார்க்குறக்கு டைப் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது கிளிப்போர்டு தான் பார்க்க போகிறோம். கிளிப்போர்டு டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அந்த கிளிப்போர்டில் காமிக்குமா கேட்குது. வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஆன் பண்ண வேணாம். கிளிப்போர்டு எப்படி பார்க்குறதுனா இந்த மாதிரி 4 பாக்ஸாட்ட இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே கிளிப்போர்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் காப்பி பண்ணதெல்லாம் இருக்கும். அதையும் நான் காப்பி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதை வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் டெலீட் ஆகிரும். அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் டெலீட் ஆகாமல் இருக்கணும்னா அதை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா பின் ஆப்ஷன் இருக்குது. அதை பின் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 4வதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்லேட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த 4 பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் ட்ரான்ஸ்லேட் மாதிரி. அதை டச் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இது பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா தமிழில் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கிலீஷ் மாறுற மாதிரி வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா வணக்கம் டைப் பண்ணேன். பார்த்திங்கன்னா ஹலோன்னு மேலே காமிக்குது. இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வணக்கம்ட்டு. அது ஃப்ரெஞ்சில் வந்து டைப் ஆகிரும், ட்ரான்ஸ்லேட் ஆகி. பார்த்திங்கன்னா டைப் ஆகிடுச்சு. அதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வேறு மெசேஜிங் ஆப்லேயும் இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி. இமோஜி எப்படி சென்ட் பண்ணுறதுனா
கமா பட்டன் இருக்கும், அதை அமுத்தி பிடிச்சிங்கன்னா எமோஜி சிம்பிள் காமிக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் எந்த எமோஜி அனுப்பணுமோ அந்த எமோஜியை வந்து சென்ட் பண்ணிக்கலாம்.